மக்களே இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிச்சிங்களா? கமல் சார் வந்து சொல்கிறாரு, அதுவும் விஷ்ணு கிட்ட. விஷ்ணு வந்து சொல்லுவார், விசித்ரா மேம் நீங்கள் இருங்க, நீங்கள் போகாதீங்க, மணி இல்லைனா தினேஷ் ப்ரோ போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எவிக்ஷன்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மக்கள் எடுக்கிற முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் எபிசோடில் சொல்லுவாரா அப்படிங்கிறத பொறுத்தெடுத்து பார்ப்போம். இல்லைனா கையை காட்டி இவங்க எடுப்பாங்க முடிவு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக கூட வந்து சொல்லலாம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்றுக்கே நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டோம். நேற்று 1 மணிக்கே தெரிஞ்சிச்சு. விசித்ரா மேமை எவிக்ட் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கடைசி ஒரு 2 வீக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாங்க, முன்ன பின்ன வெளியே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு ஆர்கானிக்கான ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க, ரியலாகவே இருந்தாங்க. அதனால தான் அந்த சப்போர்ட்டின் காரணமாக தான் இவ்வளோ தூரம் வந்தாங்க. நிறைய வாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகிருந்தாங்க, நாமினேட் ஆகி சேவாக்கவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்படி நம்ம கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது விசித்ரா எவ்வளவோ பெட்டர் தென் விஜய் வர்மா, அதுக்கப்புறம் தினேஷ்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க ஓட்டின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் விசித்ராவோட கீழே தான் இருப்பார். பட் இந்த வாரம் கொஞ்சம் மேலே இருந்தாங்க தினேஷ் அவர்கள் மேலே இருந்தார். சரி, ஓகே, இதெல்லாம் அஃபார்ட் ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட சேனல்லே வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எலிமினேட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு மாயா அவர்கள் வந்து மணி இல்லைன்னா வந்து தினேஷ் வந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா அதே பதில் தான் சொல்கிறாங்க. விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேடம் சரி நீங்கள் இருங்க, மணி இல்லை தினேஷ் ப்ரோ போவார் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு அனலைசிஸ் வச்சுருப்பாப்புல. சில நேரங்களில் அது சரியாகவும் நடக்கும். ஸோ அதுக்கு கமல் சார் வந்து அப்போ நீங்கள் எடுக்கிறதா முடிவா, இவங்க போகணும் இவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட நிப்பாட்டியிருப்பார். இவங்க எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கை காட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கை காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே வா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவார் கமல் சார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நாங்களும் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேணால் கைத்தட்டி ஆறாவாரம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனை தொடர்ந்து மணிச்சந்திரா, அர்ச்சனா, தினேஷ் இவங்க 3 பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மீதம் 3 பேர் இருக்காங்க இல்லையா, மாயா, அப்புறம் விசித்ரா, அதுக்கப்புறம் விஜய் வர்மா. ஸோ இந்த 3 பேரில் யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் வர்மாவை தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஆட்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் தோணிட்டு இருக்கு. வெளியில் இருக்கிறவங்கள விடுங்க, வெளியில் இருக்கிறவங்கள விடுப்பா, உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கே இவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி இருக்காரு அப்படின்றதின் அடிப்படையில் சொல்லும்போது விஜய் வர்மாவை தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் நம்ம தினேஷ் ப்ரோ முதல் கொண்டு. ஆனால் விஜய் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா சேவாக்கப்பட்டிருக்காரு, மாயா சேவாக்கப்பட்டிருக்காங்க, அண்டு எவிக்டட் இஸ் நம்ம விசித்ரா. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எதுக்காக, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து உங்களுக்குள்ளே எழும்பும். அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.